அடுத்ததா நம்ம ரிஷப ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஐயா சொல்லுங்க. வணக்கம். ரிஷப ராசிக்கு உண்டான பராபவ ஆண்டுக்குரிய தமிழ் புத்தாண்டு பலன்கள். ராசிநாதன் வருஷம் ஆரம்பிக்கும் போதே பரணி நட்சத்திரத்தில் தான் இருக்கார், 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சிறிய ஒரு லோனோட தான் தொடங்குவாங்க. அது எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய செலவில் போகணும் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு படி மேலே போய் தமிழ் புத்தாண்டுக்கு சில பேர் கார் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து அவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன லோனோன்னு தொடங்குவாங்க. ஏப்ரல் 20க்கு மேலே சுக்கிரன் தன்னுடைய சுயராசியான ரிஷப ராசியில் அவர் சஞ்சரிப்பார். இவங்க மாதத்தில் தான் சஞ்சரிப்பாங்க. இப்போது அதாவது 7-12 செவ்வாய் 11ஆம் இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் ஒரு 40 நாள் அங்கே இருப்பார். மீன ராசியில் சனி கூட இருப்பார். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வரும்போது பெண் பார்க்கக்கூடிய செலவுகள், இடத்திற்கு உண்டான செலவுகள், குட்ஸுன்னு சொல்லக்கூடிய அதாவது குட்ஸ் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஜேசிபி, ஆட்டோ, சரக்குந்து வாகனங்கள்னு சொல்லக்கூடிய அதுக்கு, அப்புறம் தலையில் கொஞ்சம் ஏதாவது சில காயங்களை முட்டிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காயங்களுக்காக ஒரு சில மருத்துவ செலவுகளை அவங்க சந்திப்பாங்க. ஆனால் இந்த கோச்சார பலன்களை நம்ம மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா 4 வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி 2 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது, அடுத்து குரு 1 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது, அடுத்து ராகு கேது 1.5 வருடங்களுக்கு மாறக்கூடியது. அப்போது இந்த ரிஷபராசிக்கு சனி 11ஆம் இடத்துல தான் இருக்கார். மார்ச் 6 வாக்கிய பிரகாரம் அவர் மாறி இருக்கார், திருக்கணித பிரகாரம் முன்னாடியே மாறிட்டார். அப்போது இந்த யோகாதிபதியான சனி 11ஆம் இடத்தில் சுயசாரத்தில் தான் அவர் சஞ்சரிக்கிறார். இந்த வருடம் முழுமையுமே, அதாவது ஆங்கில வருடம் மட்டுமில்லை, தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே அவர் உத்திரட்டாதியிலையும் ரேவதியிலையும் சஞ்சாரம் செய்வார். திரும்பவும் மகரமாகி அவர் அந்த 11ஆம் இடத்துலையே இந்த ஒரு வருட ஆண்டு, இப்போலேருந்து இந்த ஒரு வருட ஆண்டு கழிகிறதுனால நல்ல அரிய நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். சிறப்பு. அதாவது பூர்வ புண்ணிய சம்பந்தமாக, அதாவது சொத்து சம்பந்தமாக, உயிர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்துமே சிக்கல்கள் எல்லாமே அனைத்துமே நிவர்த்தியாகும். பண வரவு செலவு இந்த ஒரு மாதம் ஏப்ரல் 11க்கு மேலே புதன் நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால மே மாதத்திலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சிறப்பு சிறப்பு. அதுக்கப்புறம் அவர் மே 19க்கு மேலே அவர் சனி புதனுடைய ரேவதியோட சஞ்சாரத்தில் போகும்போது வக்ரம் இல்லாத காலகட்டத்தில் நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஆக யோகாதிபதியான சனி சில நரம்பு பிரச்சனைகள், காலில் இடுப்பு சம்மந்தமாக, முழங்கால் சம்மந்தமாக, கொஞ்சம் இந்த ட்ரோமோட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, வெரிகோஸ் வெயின்ஸ், இந்த மாதிரி சில நரம்பு பிரச்சனைகளை அவர் கொடுத்தாலும் பலன்களை பொறுத்த வரைக்கும், வரவு செலவு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்துருக்காரு. சரி, இந்த ஒரு மாதம் கழித்து மாமா விஷயங்கள் சம்மந்தப்பட்டது கொடுத்துருவார், பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்டது கொடுத்துருவார், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுத்துருவார். குறிப்பாக குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சி ஜூன் 1க்கு மேலே மாறக்கூடியது. 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல வரனாலையும், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறனாலையும், அங்கே சனி இருக்கிறனாலையும், ஆல்ரெடி சனி 5 பார்க்கறனாலையும், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்லையும், கரு நிற்கிறது, கரு உருவாகிறது, வளர்றது, சீமந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வளைகாப்பு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நல்ல அரிய நற்பலன்களை குரு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இந்த குருவும் பார்த்திங்கன்னா திரும்பவும் அவர் பூசத்தை கடக்கும்போது தொழில் வாய்ப்புகள் நல்ல அருமையாகும். தொழில் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையெழுத்தாகிறது, இதெல்லாம் நல்லா வரும். அதுக்கப்புறம் பூசத்தை கடந்த ஒரு ஆயில்யங்கிற நட்சத்திரத்தை குரு கடக்கும்போது இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எந்த வெர்ஷனில் இருந்தாலும் சரி அந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக, அது இந்த காலி மனைகள், காலி இடங்கள் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக அருமையான பலன்களை கொடுத்துருவாங்க. ராகு கேது பொறுத்த வரைக்கும் இப்போ 10ல் தான் இருக்கார். ஆகஸ்ட் 2 வரைக்கும் 10ல் தான் இருக்கார், பிரச்சனை இல்லை. அந்நியர்கள் மூலியமாக நிறைய பலன்கள், அந்நியர்கள்னால் நான் இங்கே பிற மொழி பேசுபவர்கள், சொந்தமில்லாத நட்பு வட்டாரங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்களுடைய பலன்கள் ஆகஸ்ட் 2 வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் 2க்கு மேலே நம்ம போகும்போது கொஞ்சம் பெண் பார்க்குற படலங்களை, ஏன்னா ராகு அந்த செவ்வாயுடைய சாவரத்தில் நகர்றதுனால பிரச்சனை இல்லை, அக்டோபர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அக்டோபருக்கு மேலே பயணிக்கும் போது 8ஆம் இடத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பெண் பார்க்குற விஷயங்களில் கொஞ்சம் பார்க்கணும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அந்நியர்களுடைய தலையீட்டை நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். சிறப்பு. குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். சரிங்க. குழந்தை தருவார், பூர்வ புண்ணிய தொடர்பு நல்லாயிருக்கும். இது வருட பலன் மட்டும்தான்.
ஒருத்தவங்களுடைய ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய திசா புத்தி சம்பந்தமாக கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். சரிங்களா? உங்கள் 2 பேர்த்துக்கும் இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி யோகாதிபதி மீனத்தில் இருந்துட்டு 10க்குண்டான சுயசாரத்திலையும் 9க்குண்டான சாரத்திலையும் தர்ம கர்மத்தை 12லிருந்து செய்கிறதுனால ஒன்றா இவங்க மகிழ்ச்சியான டூர் வேறு நாட்டுகளுக்கு போகணும், இல்லை 10ஆம் இடம் தொடர்பாக வேறு நாட்டில் வேலை கிடச்சி கடலை கடந்து சென்று அந்த வேலையை ஏற்றக்கூடிய நிலைமையை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு சனி சஞ்சாரம் உதவி செய்யுது. ராகு 10ல் சந்திரனோடு இருந்துட்டு பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு போகிறதுக்கு சனிவியினுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு சுயசாரத்தில் இருந்துட்டு வெளிநாட்டு கோளான ராகு மிகப்பெரிய உதவியை சனிக்கு இந்த ராகு சனியின் பிரதிநிதியாக இருந்து ரிஷபத்துக்கு செய்ய. ஏன்னா யோகாதிபதியான சனியை புஷ் பண்ணுறது தள்ளி விடக்கூடிய வேலையை இந்த ராகு மிக பெரிய சம்பளத்தை பெறக்கூடிய உதவியுமே இந்த ராகு செய்யும். கவிதாமா, நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதாவது ரிஷப லக்னம் ரிஷபராசி அப்படின்னாவே மிகப்பெரிய யோகாதிபதி சனி அப்படிதான். அப்போ அந்த சனி வந்து 11ஆம் பாவத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதாவது 9, 10, 11 கனெக்டிவிட்டி ஆகிறதுனால அவங்களுக்கு தொழில் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்கள் அது லக்ன தொடர்பே வருது. சனி திருப்பியும் ரிஷபராசியவே பார்க்குது. அப்படிங்கும்போது முழுமையாக அவங்க வந்து அனுபவிக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டமான டைமுங்க. அப்போ வரக்கூடிய வருடம் தொழில் ரீதியாக அமைப்பு வந்து நல்லா இருக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தையும் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி தொழில்துறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு, எலக்ட்ரானிக்ஸு, தபால், குரியர், இரும்பு, டயரு, இந்த தொழில்கள். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வந்து தகவல் தொடர்பு, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து நல்லாயிருக்கும். குரியர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறனால வந்து என்ன கேட்டிங்கன்னா நடத்தையில் வந்து பக்தியையும் யோகத்தையும், அதாவது பக்தி கர்ம யோக ஞான வழிகளை, பிரம்ம வித்யன்னு சொல்லக்கூடிய வித்யா வழிகளை வந்து கற்றுக்கக்கூடியதை வந்து கொடுப்பாங்க. பாராயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கடை, வீடு, நிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அமையணும்னா அவங்களுக்கு வந்து விநாயகர் கோவில் பக்கத்தில் தான் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மூல பத்தங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். குரு பயிற்சிக்கு பின்னாடி வந்து சிறந்த பலன்களை அடைவாங்க. எல்லா ஒப்பந்தங்களும் நடக்கும். வங்கி கடன் திடீர்னு வந்து ஓகே ஆகும். ஐயா சொன்ன மாதிரி வெளிநாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. இந்த உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் இருந்தால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீனியர் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்திர நட்சத்திரத்தில் சனி பார்வைனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் 19க்கு மேலே உழைப்பால் தன்னோட இதை வந்து தக்க வச்சுப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களால் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிறிய கடனோட வந்து ஆரம்பிப்பாங்க. வரவும் நல்லா இருக்கும். சரி, இந்த 1 மாதம் மட்டும் நீசமாக இருக்கனால இது பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லை. சரி, குரு அத்தனை காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி. சரி, அதனால இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ஐயா சொன்னது என்னன்னா, முதல்ல வந்து இஎம்ஐ மூலமாக தொடங்கினாலும், அது சிறிய அளவோ பெரிய அளவோ இஎம்ஐ மூலம் தொடங்கினாலும் கூட தொழில் ரீதியாகவும் வரவு செலவுலையும், அது மட்டும் கிடையாது அந்நியர்களோட தொடர்புலையும் சரி, அதே மாதிரி உங்களோட சொத்து விவரமான இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ரிஷபராசிக்கு வந்து பல நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம 3 ஜோதிடர்களுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்றது என்னன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், உடல் நலத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வருது. அதனால உங்களுக்கு ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தாலும் கூட தயவு செஞ்சு அதை குறைக்க பாருங்க, நிப்பாட்டுங்க. அது மட்டும் இல்ல, வாகனங்கள்ல பயணிக்கும் போது குடும்பத்தோட போனாலும் சரி, நீங்க தனிப்பட்ட முறையில போனாலும் சரி, கார்ல போனா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, வாகனத்துல போனா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, மெதுவா டிரைவ் பண்ணுங்க, ரொம்ப வேகமா டிரைவ் பண்ணாதீங்க, கவனமா இருங்க, உங்க உடல் நலத்திலையும் கவனமா இருங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு சொன்னீங்க, நான் வந்து நேயர்கள் சார்பா வந்து நான் கேட்டுக்கிறேன். புத்தாண்டு பலன் சொல்றாங்க, தமிழ் புத்தாண்டு பலன் சொல்றாங்க, சனி பயிற்சி பலன் சொல்றாங்க, தினப்பலன், வார பலன், மாத பலன், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ நேயர்கள் வந்து இதுல எதை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறது, எதை தான் நம்ம வந்து பாக்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகமா இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்கள் பேசுறதையுமே பாக்குறாங்க, எது வந்து ஒத்து போகுது, எது உண்மையா இருக்குன்னு. அப்போ எந்த பலன்கள் தான் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு வந்து சரியான ஒரு இதா இருக்குன்றத சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பொதுவாக இப்போ நாம் 9 கோள்களுக்கும் இந்த 365 நாட்களுக்கு என்ன பலன்கிற ஒரு ஆவரேஜ் சொன்னாலுமே
ஆண்டு பலன் என்பது சனி என்பது முதல் ஆண்டு ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ்னுடைய முதல் கோள்னு சொல்கிறோம். இரண்டாவது ஸ்லோ மூவிங் பிளானட்டாக நாம் குரு எடுத்துக்கிறோம். ஒரு சம்பவம் எந்த ஆண்டில் நடக்குதுங்கிற அந்த குறிப்பிட்ட ஆண்டை சொல்கிறதுக்கு தான் குருவினுடைய சஞ்சாரம். ஆண்டு முழுவதும் குரு எப்படி போகுதுங்கிறதையும் நாம் பார்த்துக்கணும். மூன்றாவது ராகு கேது பொதுவாக இந்தியன் அஸ்ட்ராலஜியில் பெரிய நன்மையை தரது அது இடையூறான கோள்கள்னு சொல்லிட்டு இருக்கிற காலமெல்லாம் போய் இன்றைக்கி ராகு மிகப்பெரிய அற்புதங்களை இந்த கம்ப்யூட்டரில் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ராகு எடுத்திங்கன்னா இட் இஸ் தி கனெக்டிங் ஒயர். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பை இந்த ராகு ஏற்படுத்தி மிக பெரிய சக்ஸஸை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கேது இந்திய நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம 15 சித்தர்களுமே கேதுவனுடைய ஆதிக்கத்தினால தான் அந்த அஸ்வினி மகம் மூலத்தினால் அடைகிறத பார்க்குறோம். இப்போ சார் கேட்ட கேள்வியினுடைய சாரத்திலே நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இந்த 3 கோள்களே சோதிடர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆண்டு பலன்களுக்கு உண்டான கோள்களுடைய செய்தியை சொல் பொழுது அதையே நாம் உள்ள எடுத்துட்டோம்னா இந்த ஆண்டு பலனை கப்புன்னு பிடிச்சிக்கலாம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்முடைய இந்த ஆண்டினுடைய நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இதையே எல்லா சோதிடர்களும் இந்த கோள்களை என்ன மாதிரி சொல்கிறாங்க, நன்மையை சொல்கிறாங்களா, இடையூறு சொல்கிறாங்களா, ஏதாவது பரிகாரமோ வழிபாடுகளை என்ன சொல்கிறாங்கன்னு எடுத்துட்டு அதையே நாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ஆண்டு கடைத்தேறி நன்மை பலன்களை பெரும்பாலும் அடைகிறதுக்கு இந்த நம்முடைய இந்த சோதிட பலன்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான உதவிகளுக்கு தான் இது ஒரு பெரிய அட்வைஸாக பயன்படும். சிறப்பு சொல்லுங்க. அதாவது இப்போது ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நட்சத்திரம் தான் இருக்கும். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் ரோகிணி இருக்கும். அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். ரிஷப ராசின்னு சொல்லும்போது ஒன்று அவங்களுக்கு செவ்வாய் திசையிலேருந்து தொடங்கியிருந்தா அடுத்து சந்திரனுடைய திசை, அடுத்து செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, இப்படி தான் வரணும். அவங்க இந்த ஆர்டரில் தான் வரணும். அப்போ ஒரு 35 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ராகு திசையில் தான் இருக்கணும், அல்லது செவ்வாய் திசையில் தான் இருக்கணும். அல்லது ஒரு 50-55 வயசுன்னா அவங்க குரு திசையில் தான் இருக்கணும். அப்போது எப்படி பார்த்தாலும் இந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த 4 பிளானட்டை தான் ஐயா சொல்ல மாதிரி. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த திசா அவங்களுடைய இந்த திசாநாதர்களுக்குள்ள இந்த 4 பிளானட்டோடைய பங்கு வந்துடும். சரி, ஏன்னா இவங்க இந்த ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. புரியுது. டைடல் வேவ் இப்போ யுரேனஸ் நெப்டியூனெல்லாம் அதனுடைய டைடல் வேவ் நம்ம பூமிக்கு ரொம்ப கம்மியாக தான் விழுது. சரி, அதனால இந்த சேட்டனோட நம்ம ஆளுங்க வரையறுத்து நிறுத்திக்கிட்டாங்க. சரி, ஸோ இது நமக்கு அந்த இதை பூர்த்தி பண்ணிடுவாங்க. எல்லாமே இதுக்குள்ள தொடர்புக்கு வந்துடுவாங்க. சிறப்பு சிறப்பு வந்துடுவாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐயா முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, பதில் சொன்னாங்க. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சர்க்கரையோ ஒரு ஜீனியோ கையில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து ஏதோ ஒன்று போடுறோம், கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம போய் ஒரு இடத்துல தட்டுறதுக்கு பதிலாக ஒரு எறும்பு புற்று அந்த மாதிரி இதில் ஒரு தட்டி விடுறோம்னு வச்சுக்கோங்க. தட்டி விட்டோம்னா அந்த சின்னோண்டு துணுக்கு தான், ஆனால் அது அவங்களுக்கு அது உணவாக போகுது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்கிற இந்த துணுக்குகள் கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சாதகருடைய உயிரவே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உண்மைங்க. இப்போ வண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வண்டி வாகனத்தில் போகும்போது சீட் பெல்ட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க, இது ஒரு துணுக்கு தான். ஆனால் இப்போ அதை கேட்டுட்டு வீட்டில் இருக்க வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஜோதிடத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ராசி இருக்குது, ஹெல்மெட்டை போட்டு போங்க, சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த பையன்ட்டு அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த நம்ம கொடுக்குற ஒரு சின்ன துணுக்கு கூட அவங்களோட உயிரவே காப்பாற்றி, உயிரையும் காப்பாற்றும், அவங்களோட குடும்ப வாழ்க்கை மொத்தமாக எல்லாத்தையும் காப்பாற்றும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கோச்சார பலன்களை நம்ம முன்வைக்கிறோம். சிறப்புங்க சிறப்புங்க.